வணக்கம் உறவுகளே, இது சேரமானின் உசாவல். இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்ற விடயம் உண்மையிலே இரண்டு விடயங்கள். ஒன்று, நடைபெற இருக்கின்ற பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அடுத்தது, அண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை நீக்க வழக்கு, மூன்றாவது தடவையாக நாடு கடந்த அரசாங்கம் என்ற அமைப்பு மேற்கொண்ட அந்த தடை நீக்க வழக்கு மீண்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு விடயங்களை பற்றித்தான் இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்றேன். சரி, இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்படாத விடயங்கள் தானே, இவற்றை பற்றி ஏன் ஒன்றாக பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இரண்டு விடயங்களும் ஏதோ ஒரு வகையிலே பின்னிப்படைந்திருப்பதால் அவை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். முக்கியமாக ஏனென்று சொன்னால், இந்த பிரித்தானிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே தொழிற்கட்சி லேபர் பார்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்றார்கள், அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவிலே விலைவாசி உயர்வு மற்றும் பல பிரச்சனைகள் மக்கள் எதிர்கொள்வதால் ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதிலும் பெரும்பாலும் லேபர் என்ற கட்சி தான் வெற்றியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சரி, தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை தேர்தல் நாளில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த நாளில் தெளிவாக முடிவுகள் வந்துவிடும். சரி, ஆனால் இங்கே என்ன விடயம் என்று சொன்னால், இந்த தேர்தலிலே எல்லா கட்சியிலும், இந்த லேபர் கட்சியிலும் சரி, லிபரல் டெமோக்ராட்ஸ், மற்றது கன்சர்வேட்டிவ், கிரீன் பார்ட்டி, இப்படி எல்லா கட்சிகளும் தமிழர்களும் போட்டியிடுகிறார்கள். இதிலே லேபர் கட்சியில 2 தமிழர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் வென்று விட்டாலே பல மாற்றங்கள் வரப்போகின்றது என்ற ஒரு கருத்து கூட இங்கே விடாகின்றது. உண்மையிலேயே இந்த விடயத்திலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேணும். இந்த லேபர் கட்சியிலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் 2015ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 9 வருடமாக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றார். அவர் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பற்றி பல விமர்சனங்களை கூட முன்வைத்த ஒருவர். அவர் பெரிதாக அவரை பற்றி அரட்டிக் கொள்வதில் இருந்த ஊடகங்கள். ஆனால் அப்படி ஒரு சூழல் இருக்கும் போது இப்போது 2 தமிழர்கள் போட்டியிடுவது நல்லது. இன்னும் 2 தமிழர்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் இணைவார்கள். ஆனால் இதனால் பெரிய மாற்றம் பெறும் என்று சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அதை பற்றி ஆராயத்தான், அதை பற்றியும் இந்த உசாவலிலே நான் உங்களோடு ஆராய இருக்கின்றேன். சரி, இப்போது சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த தேர்தலிலே தொழிற்கட்சி வந்துவிட்டால் அல்லது லேபர் பார்ட்டி வென்று விட்டால் என்ன நடக்கும்? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது அனைத்துலக தடைகள் விதிக்கப்படும். அதாவது இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் வரும். இரண்டாவது, அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீலங்கா குற்றவியல் நீதிமன்றத்தில், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அங்கு முன்னிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார். ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு இழைத்த இன அழிப்பு, போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் போன்ற குற்றச்செயல்களுக்காக தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கூட மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இங்கேதான் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை நீக்க வழக்கு தோற்ற விடயமும் சார்ந்திருக்கின்றது. சரி, இப்போது நாங்கள் பார்ப்போம், ஒவ்வொரு விடயமாக பார்ப்போம். முதலாவது விடயம் இந்த இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ். உண்மையிலேயே பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியாவை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால், அந்த ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இன்னும் மோசமடைந்திருப்பதற்கு ஒரு காரணம் இந்த பிரெக்சிட். என்னன்னு சொன்னா திறந்த வழி வணிகம் என்றது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இப்போது முன்னிருந்த மாதிரி இல்லாதபடியால் பல நெருக்கடிகளை மக்கள் சந்தித்து வருகின்றார். இந்த நிலையிலே ஒரு கதைக்கு ஸ்ரீலங்கா மீது கட்டுப்பாடுகளை பிரித்தானியா விதிக்குமா இருந்தால், ஒரு கதைக்கு அதனால் பாதிக்கப்பட போது ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, இங்கேயும் சில பாதிப்பு வரும். அதாவது ஆடை ஏற்றுமதி என்பது, ஆடை இறக்குமதி என்பது ஸ்ரீலங்காவிடம் தான் செய்யப்படுகின்றது. அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்ற சூழல். அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலக வணிகத்திலே ட்ரையாங்குலர் ட்ரேட் என்று சொல்வார்கள். அதாவது திரிகோண வணிகம் என்று சொல்லலாம். அதை எப்படி என்று சொன்னால், ஒரு சின்ன உதாரணமாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரஷ்யா மீது ரஷ்ய இங்கே ரஷ்யாவிலிருந்து பொருட்களை இங்கே கொண்டு வருவதற்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் உக்ரைன் யுத்தம் காரணமாக. ஆனால் ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற கோதுமை இந்தியாவுக்கு போகிறது. கேரளாவிலே பரோட்டா தயாரிக்கப்படுகிறது. அந்த பரோட்டா லண்டனுக்கு வருகின்றது.
அப்ப பரோட்டா லண்டனுக்கு வரும்போது அதை இங்கே விற்பனை செய்யப்படுது, தமிழர்கள் வாங்குகின்றார்கள். அப்ப இந்த தடை, ரஷ்யா மீது விதிக்கப்படுகிற தடை ஏதோ ஒரு விதத்திலே முறியடிக்கப்படுகின்றது. இதுதான் இந்த ட்ரையாங்குலர் ட்ரேட் என்று சொல்வார்கள் அப்ப இது இப்படியான சிக்கல்கள் இருக்கும் நிலையிலே ஒரு இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் என்பது அவ்வளவு இலகுவாக பிரித்தானியா கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த விடயம் என்னவென்று சொன்னால் பயணத்தடை. ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரிகள், ஏன் மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச மீது கூட பயணத்தடைகள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையிலேயே இது 2019 ஆண்டிலேயே சுவிட்சர்லாந்திலே தமிழ் அமைப்புகளுக்கான ஒரு சந்திப்பு ஒன்றை அவர்கள் நடத்திய போதே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் தமிழர்களிடம், நீங்கள் இந்த பயணத்தடை விவகாரத்தை கையிலிடுங்கள். ஏன் நீங்கள் இதை எடுக்கிறீர்கள், இல்லை ஆதாரங்களை திரட்டுங்கள். ஏன் அங்கு வகுப்பு கூட எடுக்கப்பட்டது. அங்கிருந்த தமிழ் அமைப்புகள், பிரிட்டன்ல இருந்த அமைப்புகள், அமெரிக்காவில இருந்து வந்திருந்தன, ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருந்தன, பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தார்கள். எல்லாருக்குமே வகுப்படுத்தப்பட்டது எப்படி நீங்கள் ஆதாரங்களை திரட்டுவது, எப்படி அவற்றை எப்படி கொண்டு போய் நீங்கள் பயணத்தடையாக கொண்டு வருவதன் எல்லாம் 2019 கொடுத்தார். ஆனால் வினோத அமைப்புகள் அந்த வேலை திட்டங்களையும் செய்யவில்லை. அப்படியான நிலையில 2019 ஆண்டு 2020 ஆண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலே சவேந்திர சில்வாவுக்கு பயணத்தடை விதித்து அமெரிக்கா அதை ஒரு முன்னுதாரணமாக காட்டியது. இனியாவது நீங்க செய்ய மாட்டோம். அப்ப இன்றைக்கு வரை இவங்களுடைய அமைப்புகள் அந்த வேலையை செய்யாத நிலையில அந்த தடை கொண்டு பயண தடைகள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுல நாங்கள் எந்த விதமான குழப்பங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் ஏற்பட தேவையில்லை. ஆனால் இந்த சர்வதேச பொருளாதார தடை ஒன்று விதிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா முடக்கப்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை இப்போது உள்ள சூழலிலே செய்யும் எண்ணம் பிரித்தானியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்தபடியதுக்கு வேண்டும். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களை முன்னிறுத்தி அவர்களை தண்டிப்பது, இன அழிப்பு, போர்க்குற்றம், மாநிலத்துக்கு எதிரான குற்றச்செயல்கள், அதாவது கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, இவற்றுக்கு எதிராக பிரிட்டன் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? சரி, இதற்கு முதல் நான் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இன்றைய பிரித்தானிய தொழிற்கட்சியினுடைய தலைவர் கீர் ஸ்டாமர் அவர்கள் 2022 ஆண்டு இது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். ஒரு நிமிட வீடியோ தான். நான் அந்த வீடியோ 1 நிமிடம் 10 செகண்ட் அந்த வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதிலே அவர் சொல்கிறார், ஸ்ரீலங்காவை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரிஃபர் பண்றதுக்கான வேலையை பிரிட்டன் செய்ய வேணும், யுஎன் ஹை கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி செய்ய வேணும் என்று சொல்கிறார். அதை உங்களுக்கு போட்டு காண்பிக்கின்றேன். அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னவர் என்பதை கடந்த ஆண்டு என்ன சொன்னவர், இந்த ஆண்டு என்ன சொன்னவர் என்பதை நான் என்ன சொன்னவர் சொல்ல இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் அந்த வீடியோவை இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அதை மறுபடியா பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல 2002 வருஷத்துக்கு முதல்ல நான் உங்களுக்கு காண்பிக்கலாம். இதிலே தமிழ் கார்டியன் வெளியிட்டிருந்த அந்த வீடியோவை லேபர் பார்ட்டி தலைவர் கீர் ஸ்டாமர் என்ன சொல்றாருன்னு முதலில் கேட்போம். Today, on Moneyvikel Remembrance Day, we remember the tens of thousands of Tamils who were killed during the final stages of the Sri Lankan conflict. The Labour Party stands with the Tamil community, and as we pause and reflect upon this day, our thoughts are with the victims, their families, and their loved ones. But as we commemorate those we have lost, this must also be a reminder of the need for truth, accountability, and reconciliation. 13 years on, the perpetrators of these atrocities have still not been brought to justice. So today, the Labour Party recommits to securing justice for the families of those who died and the survivors who suffered such grave human rights violations. We urge the UK government to stand with the Tamils and heed the recommendations of the UN High Commissioner to refer the perpetrators of the atrocities to the International Criminal Court. சரி, இப்ப நீங்கள் இதுல பார்த்திருப்பீங்கள். அவர் 2022 ஆண்டு 2 வருஷத்துக்கு முதல் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்ல, அதுவும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் 13வது ஆண்டுல சொன்னபடியா
இது செய்ய ஸ்ரீலங்கா வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும். அதாவது அங்க வந்து முன்னிறுத்துறதுக்கான திட்டத்தை தொடங்க வேண்டும் பிரித்தானிய அரசாங்கத்தை தான் கேட்டுக்கொள்வதாக சொன்னார். ஆனால் இத சொல்லும் போது லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்ததா. 2022 ஆண்டை பொறுத்தவரையில லேபர் பார்ட்டி அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பலமாக இருந்தது. லேபர் வெல்வதற்கான வாய்ப்பு அப்ப இருக்கையில. இது வந்தா பிறகுதான் பல குழப்பங்கள் வந்து போரிஸ் ஜான்சன் பதவி விலகி லிஸ் ட்ரஸ் ஆட்சிக்கு வந்து எல்லா குழப்பங்களும் நடந்து அதுக்கு பிறகு ரிஷி சுனாக் வந்தவர். இன்றைக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பலவீனமா இருக்குது. பலவீனமான நிலையில கடந்த ஆண்டு கீர் ஸ்டார்மர், அதாவது ஒரு கடந்த ஆண்டை பொறுத்தவரையில அவர்கள் வெல்வார்கள் என்று தெரியாது. ஆனால் அங்கே வந்து சொல்லப்பட்டபடி அவர் 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 எப்படியான ஒரு அதாவது தொங்கு பாராளுமன்றம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அவர்கள் தேர்தல் நடந்தால் கடந்த ஆண்டு நடந்திருந்தால் ஒரு தொங்கு பாராளுமன்றம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படியான நிலையில் அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னாங்க, அதை வாட்சி காட்டுறேன். அவருடைய மெசேஜை வந்து அது வந்து அந்த நேரத்தில் இமெயிலில் வந்து எனக்கு வந்திருந்தது. As Tamil communities across our country pause and reflect upon this solemn day, the Labour Party reaffirms our commitment to secure justice for those Tamil victims who lost their lives, as well as the survivors and their families, by urging the government to consider the recommendations of the UN High Commissioner for Human Rights for an international justice mechanism. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது சர்வதேச நீதி பொறிமுறை, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போறது பெரியார் சொல்லையில சர்வதேச நீதி பொறிமுறை என்ற பற்றி தான் சொல்றாரு. அப்ப ஜஸ்டிஸ் மெக்கானிசம் என்று சொல்லும் பொழுது அங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது நீதிமன்றமாக வந்து இருக்கணும், நீதி கிடைக்கிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டை கொடுக்கறதும் அதை வெறும் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டே வந்துட்டு போன வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்தவரையில கீர் ஸ்டார்மர் வந்து டைரக்டா அறிக்கை விடையில அவருடைய நம்பிக்கைக்குரிய அதாவது அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனலி ஸ்டோப்ஸ் அவர்கள் மூலமாக கடந்த 15ஆம் தேதி மே மாதம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தமிழ் சோலைவர் அமைப்பு நடத்திய நிகழ்வுல தாங்கள் பழைய நிலைப்பாடுல உறுதியா இருக்கிறோம் என்றதாக சொன்னார்களே தவிர ஒரு உறுதியான ஒரு அதாவது உறுதிமொழி இந்த வருஷம் வந்து வர இல்லை. அதாவது அவருடைய குரல்ல வர இல்லை. சரி, அவருடைய குரல்ல அது வர இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் ஆச்சரியப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் இப்படித்தான் ஜெரமி கோர்பின் அவர்கள் லேபர் பார்ட்டியினுடைய தலைவராக இருந்த காலத்திலே நடந்தது. ஒரு சின்ன உதாரணமாக 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜெரமி கோர்பின் எங்களெல்லாம் கூப்பிடுவேன், அடிக்கடி கூப்பிடுவேன். நானே நடுவிடம் போயிருக்கிறேன். எங்களை அடிக்கடி கூடுதல் வந்து எங்களுக்கு கட்சிக்கு ஆதரவு வேணும், எங்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு எல்லாம் செய்வோம் அப்படின்ற பல விடயங்களை எல்லாம் கழிச்சிருக்கிறேன். அது முந்தைய எங்களுக்காக ஆதரவாக இருக்கிற ஒரு மனுஷன், நான் அவரை கூட சொல்ல வரையில. ஆனால் அந்த 2017ஆம் ஆண்டு தேர்தலில் தான் நடந்த தேர்தலில் அவருடைய கட்சி அதாவது அதுக்கு முதல் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்பில் இருந்தார். ஆனால் 2017 வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வெற்றி பெறவில்லை. ஆனால் ஒரு எதிர்பார்த்ததை விட அதிக அளவு ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2019ஆம் ஆண்டு தேர்தல் கால பகுதியில லேபர் பார்ட்டி தமிழ் ஜனசைட் என்ற விஷயத்தை தங்களுடைய அஜெண்டாவில் உள்ளடக்கியது. அப்ப அதாவது அவர்களுடைய மேனிஃபெஸ்டோல அது உள்ளடக்கப்படவில்லை. அதாவது அதை பற்றி அதி உச்சகட்டமாக எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அட்டெம்ப்ட் ஆஃப் ஜெனசைட் ஆக இது பார்க்கப்பட வேண்டும் என்று ஷேடோ சான்சலர் ஆஃப் த எக்ஸ்செக்கர் அப்ப இருந்த ஜோன் மேக்டோனல்ட் அவர்கள் அவர் மட்டும்தான் அந்த கருத்தை தெரிவித்தார தவிர கோவின் அவர்களிடமிருந்து அந்த சந்தர்ப்பத்துல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலேயோ அல்லது அந்த சந்தர்ப்பத்திலேயோ அந்த விடயங்கள் வரவில்லை. அப்ப ஏனென்றால் கிட்டத்தட்ட அவர்கள் 2 விடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு சூழல வர இல்லை. அப்ப இப்பவும் இதுதான் யதார்த்தம் என்னன்னு சொன்னால் லேபர் பார்ட்டி வெற்றியின் விளிம்பில் நிற்பதாக கருதப்படுகின்ற இந்த சூழல்ல அதனுடைய தலைவர் வெளிப்படையாக 2022ஆம் ஆண்டு சொன்ன விடயத்தை வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை அதுக்கான இன்னொரு விடயத்தை நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் லேபர் பார்ட்டியினுடைய மேனிஃபெஸ்டோவில் கோவிந்த கேட்கலையாவது எங்களுடைய விடயங்கள் சில இடங்களில் வந்திருக்குது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் வந்திருக்குது. ஆனால் இந்த முறை
லேபருடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை வந்து இந்த இடத்துல காண்பிக்க போறேன் பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது லேபர் பார்ட்டியினுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ இருக்குது, அதாவது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல நீங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டன் கனெக்டட், இதுதான் அவருடைய வெளியுறவு கொள்கை பற்றிய பதிவு. இதுல நீங்க போய் பாருங்க. இதை நீங்க தட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் இலங்கை என்ற விடயம் வந்து வர இல்லை. இலங்கை என்ற விடயம் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் எந்த ஒரு பகுதியிலையும் வந்து லேபர் இணைக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகிறதா என்ற கேள்விக்கான பதில் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. இதை நீங்க அப்படி சர்ச் பண்ணி ஸ்ரீலங்காண்டு போட்டு பாருங்க, ராமலாண்டு போட்டு பாருங்க. எந்த இடத்துல வந்து லேபர் பார்ட்டியின் மேனிஃபெஸ்டோல இது இல்லை. அப்ப நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக லேபர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இப்ப கன்சர்வேட்டிவ் ஆட்சியில எப்படி ஸ்ரீலங்காவின் கையாளப்பட்டதோ அது போன்ற விடயங்கள் நடக்கும். சில கூட கொஞ்சம், அதாவது ஏனென்று சொன்னா வந்து ராஜபக்ச ஆட்சியில வரக்கூடாது என்பது மேற்குலகத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் ரணில் இருக்க வேணும், ஒரு தங்களுக்கு பிடித்த இன்னொரு சரியான தலைமை அவர் இருக்கணும். அதுதான் IMF, சர்வதேச நாணய நிதியம் வந்து நிதியெல்லாம் கொடுக்குது, கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கெல்லாம் சில இணக்கப்பாடுகளுக்கு வந்து வருது. ஆனா மறுபக்கத்துல வந்து ராஜபக்ச வராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா வந்து இந்த பயண தடைகள் இப்படியான விடயங்களை கையில் எடுக்கலாம். ஏன் இப்ப இதுல வந்து ஒருவேளை ஒரு கதைக்கு எடுத்துக்கொள்ளும், பிரிட்டன் வந்து சர்வதேச நீதிமன்றத்துல ஸ்ரீலங்காவை கொண்டு வர்றதுக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இத எந்த நாடு எதிர்க்கும் நீங்க நினைக்கிறீங்க? முதலாவதா எதிர்க்கக்கூடிய நாடு அது. அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல ஸ்ரீலங்காவை சும்மாவே முன்னிறுத்த முடியாது என்று சொன்னால் அது ரோம் ஸ்டாட்யூ என்று சொல்லப்படுகின்ற அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உருவாக்கத்துக்கான அந்த சாசனத்துல கையெழுத்து போடுகிறார். அதால அந்த நீதிமன்றம் அவர்கள் நேரடியாக அணுக முடியாது. ஆனால் இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு தரப்புக்கு தான் அதிகாரம் இருக்கு, ஐநா பாதுகாப்பு பேரவை, அதாவது UN செக்யூரிட்டி கவுன்சில். UN செக்யூரிட்டி கவுன்சில்ல வீட்டோ பவர் உங்களுக்கு தெரியும், 5 நாடுகளுக்கு இருக்கு. பிரிட்டன், பிரான்ஸ், USA, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இதுல எந்த நாடு இதை உடனடியாக எதிர்க்கும் நினைக்கிறீங்க? பிரிட்டன் வந்து முன்மொழிந்தால் இதை எதிர்க்கக்கூடியது உடனடியாக அமெரிக்கா தான் எதிர்க்கும். ஏன் அமெரிக்கா எதிர்க்கும் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு அப்படி கொண்டு வரதுக்கு எண்ணம் இல்லை என்றது இல்லை. அங்க ஒரு விடயம் இருக்கு, என்னவென்று சொன்னால் அமெரிக்கா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் ICCக்கு ஸ்ரீலங்காவை கொண்டு போறத ஒரு பாசுபத அஸ்திரம் என்று சொல்றாரு மகாபாரதத்துல. அதனால்தான் இதை பாவிக்கிறோம். எப்படி என்று சொன்னால், பாசுபத அஸ்திரம் என்றால் அதை ஏவிவிட்டால் எல்லாம் பத்தி எரிஞ்சு அழிஞ்சிடும். அப்ப ஸ்ரீலங்காவை ஒரு அழிக்கிற கட்டம், ஸ்ரீலங்கா இனி எங்களுக்கு ஒன்று ஒரு பிரியோசனம் இல்லை, இந்த நாடால எங்களுக்கு ஒரு பிரியோசனம் இல்லை, அப்படியே ஒரு வரைக்கும் தமிழர்களுக்கு ஆதரிப்போம், சரி இதை கொண்டு வருவோம் என்ற ஒரு நிலையத்தான் வந்து அமெரிக்கா செய்யுமே தவிர, இப்போதைக்கு இந்த ICC என்ற விவகாரத்தை வச்சுக்கொண்டு ஸ்ரீலங்கா வெரிட்டி தங்கட இதுக்கு கொண்டு வரதான் அமெரிக்காவுடைய நோக்கம். இதான் 15 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. அப்ப இன்னும் வந்து ஸ்ரீலங்காவை வந்து ஓகே கைவிடுற நிலைமைக்கு வந்து அமெரிக்கா வர இல்லை. அப்படி வந்திருந்தால் IMF விவகாரம், IMF வந்து இன்றைக்கு IMF வந்து அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த நெருக்கடிக்கு உதவி செய்ய போயிருக்காங்க. அப்ப அமெரிக்கா தான் முதல்ல எதிர்க்கு. அப்ப அமெரிக்காவை எதிர்த்து பிரிட்டன் தன்னுடைய வெளியுறவு கொள்கையை முன்னெடுக்கிறது என்பது மிகவும் சாத்தியமற்ற விடயம். ஏனென்று சொன்னால் பிரிட்டனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு வந்து அமெரிக்கா வசம் தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து பிரிட்டனுக்கு அதுக்குரிய சக்திகள் எல்லாம் பலங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பிரிட்டனை விட பலமான ஒரு எதிரியை எதிர்கொள்றதுக்கு அமெரிக்காவுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு தேவை. எனவே அமெரிக்காவை மீறி வந்து இதை அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சரி, அவர்கள் ஒன்றை செய்யலாம், மேபி இந்த விவகாரத்தை பற்றி ஒரு உரையாடல் ஒன்றை தொடக்கி விடலாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக சில வேளை ஒரு உரையாடல் ஒன்றை தொடக்கலாமே தவிர அதுக்கு அங்கால பிரிட்டனால வந்து செய்வதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. எனவே நாங்கள் இந்த தேர்தல் முடிவில் லேபர் வந்தாலும் சரி அல்லது கன்சர்வேட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, யார் வந்தாலும் சரி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை ஒரே மாதிரியா தான் இருக்க போது, அது இப்போதைக்கு மாறாது. ஆக ஸ்ரீலங்கா மீது ஸ்ரீலங்காவுடைய இராணுவ அதிகாரிகள் ராஜபக்ச அவர்கள் மீது பயணத்தடைகள் மட்டும்தான் தரலாம். மிச்ச விடயங்கள் வந்து உடனடியாக நடக்காது.
அப்படி அது நடந்து போறது வந்து ஸ்ரீலங்காவில் என்ன நடக்க போகுது, ஸ்ரீலங்காவை யார் ஆள போறார்கள், எப்படியான ஆட்சி இருக்க போகுது என்பதுதான் தீர்மானிக்க போகுது. சரிதானே? ஒரு மேற்குலகத்துக்கு விரோதமான ஆட்சி வந்து திரும்பவும் வருமாக இருந்தால் ஒருவேளை அந்த விவகாரத்தை வந்து அமெரிக்காவோட கையில் எடுக்கலாம், பிரிட்டனும் அதை கையில் எடுக்கலாம். இல்லை என்று சொன்னாலும் வந்து இது ஒரு இழிவரை நிலையை நோக்கித்தான் தொடர்ந்து போகும். சரி, இப்ப வந்து விடுதலை புலிகள் மீதான தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை பார்ப்போம். இந்த தடை எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கணும் வந்து தலைவர் சம்பந்தப்படாத இந்த 2009 பிறகு அரசியல் விஞ்ஞானிகளாக மேதாவிகளாக ஆய்வாளர்கள் பூகோள வித்தமர்கள் என்று சொல்லப்பட்ட பலர் வந்து செயற்பாடாமல் செயற்பாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பலர் வந்து சொல்வது என்றால் அது இந்த 2001 செப்டம்பர் மாதம் 11 இந்த இரட்டை கோபுரங்கள் மீது ஜிஹாதிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து தான் இந்த சட்டம் பிரித்தானியாவில் இயக்கம் தடை செய்யப்பட்டது. அப்படி இல்லை, உங்களுக்கு நீங்க பிரித்தானியாவில் நீண்ட காலமாக வாழ்பவர் என்றால் உங்களுக்கு தெரியும் தடை 2001 பிப்ரவரி மாதம் 28 தான் கொண்டு வரப்பட்டது. ஏன் அந்த தடையை சொன்னால், அதாவது இந்த இரட்டைக்கோபுர தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பு தான் இந்த தடை வந்துட்டு. அப்ப இந்த தடையை நான் வந்து பிரித்தானியாவில் ஒரு தமிழீழ தேச சுதந்திர அரசியல் செயற்பாட்டாளனாக 95 இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த காலத்தில இருந்தே பிரிட்டன்ல இயக்கம் தடை செய்யப்படணும்னு சொல்லி சந்திரிகா அம்மையாரும் லக்ஷ்மண் கதிரநாதனும் தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கோரிக்கை விடுத்து கொண்டிருந்தார்கள். 96 அப்போ அந்த நேரம் 96 வந்து ஜோன் மேயர் அவர்கள் தான் வந்து பிரித்தானிய பிரதமராக இருந்தவர். அவருடைய வெளியுறவு அமைச்சராக சர் மால்கம் ரிஃப்கின் என்றவர் தான் இருந்தவர். அவர் இலங்கைக்கு போயிருந்தவர், கொழும்புக்கு போய் அங்க கதிரகாமரை எல்லாம் சந்திச்சுட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது கேட்கப்பட்டது, இயக்கத்தை தடை செய்ய போறீங்களா, எப்ப தடை செய்வீங்க? அப்ப அவர் சொன்னவர், அந்த தடைக்கான நாங்கள் அதை தடை செய்யறது படி யோசிக்க இல்லை, அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லையாண்டு இதே நிலைப்பாட்டை அமெரிக்க தூதரகம் தெரிவிச்சிருந்தது. அதுக்கான ஆதாரங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு சில விளக்கம் உண்டையும் தருகிறேன். இப்போதான் அந்த ஆதாரத்தை காட்டுது. இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இது வந்து சண்டே டைம்ஸ் பத்திரிகையில வெளிவந்த ஒரு செய்தி. அதாவது நீங்க உங்களால நேர பார்க்க முடியும் என்றால் 1 செப்டம்பர் மாதம் 96 வந்த இதை நான் உங்களுக்கு தேடி எடுத்து இப்ப இதில் போட்டிருக்கேன். 18 வருஷத்துக்கு இல்ல 28 வருஷத்துக்கு முதல் வந்த செய்திய உங்களுக்கு இப்ப காட்டுறது வந்து இதுல சண்டே டைம்ஸ்ல அவர்கள் என்ன செய்தி வருதுன்னு சொன்னால், இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஓகே, இதுல வந்து இந்த படத்துல வந்து இருக்கிறவர் வந்து மால்கம் ரிஃப்கின், இது வந்து லக்ஷ்மண் கதிரநாதன். இப்ப இந்த செய்தியை நான் உங்களுக்கு கீழே கொண்டு போனேன்னு சொன்னால், இந்த செய்தியில சொல்லப்படுது, அதாவது இன்டர்நெட் அப்பதான் வந்திருந்த காலப்பகுதி, இது ஆர்கைவ்ஸ். அதுல சொல்றாங்க, நோ மூவ்ஸ் டு பேன் எல்டிடி லண்டன் இன் லண்டன் ரிஃப்கின் ரெண்டு போட்டு அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், asked if he considers இந்த இடத்துல தான் asked why the British government allows LTT to carry out terrorist activities if they consider the LTT a terrorist organization. He said, if any individual, whether he be LTT or from any other organization, commits a terrorist act or encourages terrorism or directly supports terrorism, breaking British law, action is taken. அதாவது யாராவது சட்டத்தை நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் என்று சொன்னாரே தவிர சரியோ அதுல அவர் வந்து எந்த இடத்துலையும் தடை செய்வதற்கான எண்ணம் இருக்குன்னு சொல்லல. அவர் சொல்றார், விசிட்டிங் பிரிட்டிஷ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இதான் அந்த பகுதி, for Foreign and Commonwealth Affairs, Malcolm Rifkin said yesterday that there was no moves to ban the LTT operating in London and added that the Sri Lankan government had not taken up the issue during his visit. அப்ப அவர் அதை இன்னொன்னு சொல்ற, ஸ்ரீலங்கா கூட அதை தங்கிட்ட வலியுறுத்த இல்லையா. அப்ப இது ஒரு ஆதாரம். அடுத்தது அமெரிக்காவை பொறுத்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை பற்றியும் 8 செப்டம்பர் 96 இக்பால் அத்தா செலுத்தின சிச்சுவேஷன் ரிப்போர்ட்லையும் அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பிரிட்டன் சொல்லி போட்டு அதை வாசிச்சு காட்டணும் இந்த பகுதியில. If the aim of the proposed ban is to persuade the other countries to follow suit, there were clear indications that some important nations will not fall in line. British Foreign Secretary Malcolm Rifkin, who was on an official visit to Sri Lanka last week, made it clear that it will not be a reality in the UK. Similarly, the United States, according to diplomatic sources, is not expected to ban the LTT either. அப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல தெளிவாக சொல்லப்படுகின்ற விடயம் 96 இயக்கத்தை
தடை செய்கிற எண்ணம் பிரிட்டனுக்கும் இல்லை, அமெரிக்காவுக்கும் இல்லை. ஆனால் அந்த நேரத்துல ஏன் அப்படி ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுத்தார்கள், பிறகு ஏன் தடையை கொண்டு வந்தார்கள் நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னால் 96ஆம் ஆண்டு மேற்குலகத்தின் நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அந்த நேரம் இந்தியாவோட நல்ல உறவு இருக்கே இல்லை. இந்தியா அணு ஆயுத பயிற்சியை செய்திருமா செய்யாதா என்ற ஒரு பதட்டம் ஒன்று அந்த நேரத்தில் மேற்குலகத்துக்கு இருந்தது. 94ல இருந்தே அந்த பதட்டம் இருந்ததுன்னா நரசிம்மராவ் ஒரு அணு பரிசோதனை செய்ய தயாராக உடனே இந்தியா அமெரிக்கா அதை சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சு அவர்களை எச்சரிக்கை கொடுத்தார்கள். அவர் அந்த இதை செய்யவில்லை. ஆனால் ரகசியமாக ஏதோ இந்தியா செய்யுதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரியும். அந்த நேரத்துல அவர்களை பொறுத்தவரையில ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருந்ததுன்னு சொன்னால், முற்று முழுதாக இந்தியாவோட சொல்ல கேட்கிற நிலையில மேற்கொள்ளவும் இருக்கவில்லை. அப்ப அந்த நேரத்துல இயக்கத்தை அவர்கள் எப்படி விரும்பினார்கள் சொன்னால், இயக்கம் பலவீனப்படுத்தப்பட வேணும், இராணுவ ரீதியாக சந்திரிகா விரும்புகின்ற ஒரு அரசியல் தீர்வை இயக்கம் ஏற்றுக்கொள்ள வேணும். ஆனால் இயக்கத்தை தாங்கள் அதுக்காக சொன்னாங்க, இராணுவத்துக்கு ஆபரேஷன் பேலன்ஸ்டார் என்ற பேர்ல அமெரிக்கா எல்லாம் இராணுவ பயிற்சியெல்லாம் கொடுத்தது. கிரீன் பெரை கொமாண்டோஸ் எல்லாம் போய் சிங்கள படைகளுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து எல்லாம் நடந்தது. ஆனால் தடையை அவர்கள் கொண்டு வரவில்லை, பிரிட்டனோ அமெரிக்காவை கொண்டு வர விரும்பவில்லை என்று சொன்னால், இந்த யுத்தத்துல இயக்கத்தை பலவீனப்படுத்தி விட்டால், முழுமையாக அவர்கள் பலவீனமான நிலைக்கு அடைந்து விட்டால், தடையும் செய்து விட்டால் என்ன நடக்கும்? அவையோடு பேச முடியாது என்றால் ஒரு பாதாள அதாவது அண்டர்கிரவுண்ட் சொல்ல பாதாள நிலைக்கு இயக்கம் போய் ஒரு தீவிரமான கேரளா யுத்தத்தை நடத்தும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அந்த ஒரு இதை பற்றி மல்கம் ரிஃப்கின் அவர்களே அந்த ஒரு பிறகு ஒரு இதுல சொல்லியிருந்தவர். அது ஹாட் ஸ்பிரிங் என்ற ஒரு எங்களுடைய ஏடு உண்டு, ஆங்கிலத்தில் 96ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அது என்னோட கைவசம் இல்லை. அதுல அந்த செய்தி சொன்ன விஷயம் என்றால், இயக்கத்தை இங்கே தடை செய்தால் பாதாள நிலைக்கு அவர்கள் போய்விடுவார்கள். பாதாள நிலைக்கு அவர்கள் போய்விட்டால் அவர்களை கட்டுப்படுத்துவது கஷ்டம். அந்த வகையில தடையை தாங்கள் போட மாட்டோம் என்று மல்கம் ரிஃப்கின் அவர்கள் அந்த நேரம் சொன்னது. அந்த ஹாட் ஸ்பிரிங் என்ற இடத்துல வந்திருந்தது. உங்களிடம் 96ஆம் ஆண்டு ஹாட் ஸ்பிரிங் இருந்தால் எடுத்து பாருங்க. அதுல அந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அப்படி என்று சொன்னால், ஏன் 96 மாற்றம் என்று சொன்ன பிரிட்டன், 96 மாற்றம் என்று சொன்ன அமெரிக்கா, 97 அமெரிக்கா தடை போட்டுச்சு 97 அக்டோபர்ல, ஏன் 2001 பிரிட்டன் தடையை போட்டுச்சு? இதுலதான் ஒரு விடயம் இருக்குது. என்று சொன்னால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், 97ஆம் ஆண்டு அமெரிக்கா ஒரு கோரிக்கையை கதிர விட்டது. ஜேசுக்குள்ள சண்டை தொடங்கினோன்னு அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது இயக்கம் அமெரிக்க பயிற்சி பெற்ற துருப்புகளை தோற்கடித்து விட்டார்கள். தோற்கடித்து, அதாவது SF கொமாண்டோஸை புளியங்குளத்துல அவர்களை ஸ்ரீலங்காவுடைய SF கொமாண்டோஸ், அதாவது அமெரிக்க பயிற்சி பெற்ற கிரீன் பெரை கொமாண்டோஸ் பயிற்சி பெற்ற அந்த அணியை பல நிர்மூலமாக்கி பலவீனப்படுத்தியதுக்கு பிறகு ஒரு எச்சரிக்கையை வன்னிக்கு போய் தேசத்தின் பாலாண்ணையையும் மற்ற தமிழ்ச்செல்வனையும் சந்திச்சு அமெரிக்க ராஜதந்திரி, அதாவது நேரடியாக அவர்கள் தான் ராஜதந்திரி என்று காட்டிக்கொள்ளாமல் வேற ஒரு NGO மூலமாக போய் தாங்களாம் இந்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிவித்து சொன்னார்கள், நாங்கள் கூட நீங்க ஆயுத போராட்டத்தை கைவிட்டால் உங்களை தடை செய்ய போகிறோம். அப்ப இயக்கம் கேட்ட கேள்வி அப்ப வாலாண்ணா மண்ணில இருந்தவர் தமிழ்ச்செல்வன் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவை கேட்ட கேள்வி, நாங்கள் உங்களுடைய நலன்களுக்கு விரோதமாக நடக்கவில்லை என்று சொன்ன போது அவர்கள் சொன்னது, இல்லை இல்லை, நீங்கள் கொழும்புல 96 நடத்தின அந்த ஒரு குண்டுவெடிப்புல தங்களுடைய பிரஜைகளுக்கு சின்ன ஒரு காயம், ஒரு கண்ணாடி வடிச்சு கண்ணாடி சிதறல் ஒன்று பாட்டு காயப்பட்டது. அப்ப தங்களோட நலன்களுக்கு இதெல்லாம் விரோதமாக இருக்குது, நாங்கள் தடை செய்ய போறோம் என்று சொல்லி 97 எச்சரிக்கை விடுத்து 97 கடைசியில அந்த தடையை போடுறாங்க. தடையை போட்டுட்டு பிரிட்டனை தடையை பிரிட்டனுக்கும் அந்த தடையை விரிவாக்கம் செய்ய சொல்லி கேட்கல அமெரிக்கா. அதை விட 98ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. மத்திய கிழக்கிலையும் ஆப்பிரிக்காவிலையும் மேற்குலக சுற்றுலா பயணிகள் மீது இந்த ஜிஹாதிய பயங்கரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்திய போது இங்க ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. எல்லா அமைப்புகளும், ஆயுதம் தாங்கிய எல்லா அமைப்புகளும் தடை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட போது ஒரு கிரீன் பேப்பர் 98ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வர்றது, அமைப்புகளை தடை செய்யறதை பற்றி. அதுல இயக்கத்தை பற்றி வரையில நான் அந்த கிரீன் பேப்பர் அந்த நேரம் பாய்ச்சினா அந்த கொப்பி ருத்ரகுமாரனுக்கு கூட இங்க இருந்து அனுப்பப்பட்டது. ருத்ரகுமாரனுக்காக அந்த கொப்பி வாங்கப்பட்டது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அதை போய் HMS-ஓட போய் வேண்டி கொண்டு கொடுத்தாங்க ஹர் மேஜஸ்டி ஸ்டேஷனரி ஆஃபீஸ்ல. அப்ப அந்த கிரீன் பேப்பர்ல தடை பற்றிய எந்த ஒரு விடயமும் வரையில. அப்புறம் ஒயிட் பேப்பர் வந்தது.
அதுலயும் இந்த விடயம் இருக்கு. அந்த நேரம் வந்து பாலான இல்லை, பாலான அவங்க இருக்க ஊர்ல இருக்க வன்னியில. ஆனால் இங்க இருக்கிற செயற்பாட்டாளர்கள் உத்தரமாருக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆலோசனை பெறுவதற்காக என்ன நிலைமை இதுன்னு சொல்லி. ஆனால் 98 அவர்கள் அதை பற்றி கதைக்கையில, 99 கதைக்கையில 2000 ஆண்டு பில் வந்தது, பயங்கரவாத சட்டம். அந்த பில்லில கூட வந்து இயக்கத்தின் பட்டியல் இல்லை. அதாவது கிட்ட நினைக்கிறேன் ஒரு 17 22 அமைப்புகள பேர் வந்து அந்த பட்டியலில் இருந்தது. அதுல இயக்கத்தினுடைய பேர் இருக்கேன். அப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள், வந்து இயக்கத்தின் பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் இயக்கத்தை தடை செய்யறன்னு வந்து பிரிட்டனுக்கு இல்லையாண்டு. அந்த 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 சட்டத்தில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்த எப்படின்னு சொன்னா வந்து எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஆயுத போராட்டத்தை நடத்தினால் அது பயங்கரவாதமாக கருதப்படும் என்று சொல்லி அது எழுதப்பட்டிருந்தது. அப்ப அந்த 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 வரவிலக்கணத்தின்படி இயக்கத்துக்கு எதிராக தடை செய்யறதுக்கு அவைக்கு வாய்ப்பு இருந்தது. நான் உங்களுக்கு அதுக்கான ஆதாரம் வேணும் என்றால் அதை இப்போ உங்களுக்கு காண்பிக்க போறேன், பாருங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு இடத்தை சொல்றேன். இதுதான் அந்த முன்னர் வந்து ஹர் மேஜஸ்டிஸ் ஸ்டேஷனரி ஆஃபீஸ் இருந்தது. இப்போ வந்து legislation.gov.uk என்ற வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா எல்லா சட்டத்தையும் நீங்க பார்க்கலாம். அதுல இந்த பயங்கரவாத சட்டம், அதாவது டெரரிசம் ஆக்ட் 2000 என்பது ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் வெர்ஷனை நான் உங்களுக்கு காட்டினேன்னு சொன்னால் இதுல வந்து அதுக்கான வரவிலக்கணம் கொடுக்கப்படுகிறது. அந்த வரவிலக்கணத்துலதான் பயங்கரவாதம் என்றால் அதுல சொல்லப்படுகின்ற விடயம் என்னன்னு சொன்னால் the government means the government of the United Kingdom, of a part of the United Kingdom, or of a country other than the United Kingdom. அப்ப இது வந்து எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த the use of threat is designed to influence a government or to intimidate the public or section of the public, and the threat is made for the purpose of advancing a political, religious or ideological cause. ஒரு அரசியல் அல்லது ஒரு சமய அல்லது ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுக்கிறதுக்காக ஆயுத மிரட்டல் விடுக்கப்படுமாக இருந்தால் அது பயங்கரவாதமாக கருதப்படும். அது எந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்பட்டாலும் பயங்கரவாதம் கருதப்படும் என்றதால் இந்த சட்டத்தினுடைய வரவிலக்கணம். அப்ப இந்த வரவிலக்கத்தின் கீழ் உண்மையிலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் தடை செய்யப்படும். அது அங்கே இல்லை. உதாரணமாக இன்றைக்கு மேற்குள்ள நாடுகள் அமெரிக்கா எல்லாம் உதவி செய்து கொண்டு வருகின்ற சிரியாவுக்கு ரஜாவா பிராந்தியத்தில் இருக்கின்ற குர்திஸ் போராளிகள், இவர்களுக்கு அமெரிக்கா எல்லாம் உதவி செய்யுது. இவர்களெல்லாம் தடை செய்யப்பட வேண்டியவர்கள். ஏனென்று சொன்னால் சிரிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்யலை என்று சொன்னால் இவர்கள் வந்து மேற்குள்ள நாடுகளுடைய நேச சக்தி. ஆனால் அதாவது தெரிவு செய்து, அதாவது சில பேரை தெரிவு செய்து தடை செய்வார்கள், சில பேரை தடை செய்ய மாட்டார். அந்த வகையில வந்து 2000 ஆண்டு சட்டம் வரும்போது 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றும் போது இயக்கத்தின் பேரை அவர்கள் சேர்க்கவில்லை. ஸ்ரீலங்கா வந்து கேட்டது தடையை போடுங்க. கதிராமர் லண்டனுக்கு வந்து கேட்டது தடையேன்னு போடல, தடையை போடுங்க. நீங்க சொன்ன வரவிலக்கணத்துக்குள்ள விடுதலை புலிகள் இயக்கம் உள்ளடங்குது, தடையை போடுங்க. ஆனால் தடையவர்கள் போடாத நிலையில ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொழிற்கட்சியை சேர்ந்தவர் தான், லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர், இன்றைக்கும் ஒரு எம்பியா இருக்கிறார். எங்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ஆதரவானவர் தான். அவர் போய் அப்ப வெளியுறவு அமைச்சராக இருந்த ரோபின் குக் அவர்களை சந்திச்சு கேட்கிறார், இப்படி தடையெல்லாம் ஸ்ரீலங்கா கேட்டிருக்குது, தமிழ் மக்கள் வந்து போடுறது விரும்பல, நீங்கள் தடையை போடாம விட்டது மக்கள் மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்லும் போது ரோபின் குக் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார். இது 2000 ஆண்டு அக்டோபர் கடைசி நவம்பர் தொடக்கத்தில் நடந்த சம்பவம். சொல்றார், நாங்கள் இல்ல தடையை கொண்டு வரத்தான் போறோம், இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக்குள்ள தடையை கொண்டு வரதுக்கான தடைப்பட்டியலை சேர்க்கவில்லை. ஆனால் இப்ப சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது, February 28, 2001 அமலுக்கு வரப்போகுது, அப்ப வந்து பட்டியலை போடுவோம். என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது, எம்பி கேட்ட போது, பிரிட்டிஷ் எம்பி கேட்ட போது ரோபின் குக் சொன்ன பதில் வந்து, இந்த தடையை நாங்கள் கொண்டு வர்றது காரணம் வந்து இந்தியா நாட்டுக்கு தடையை போட சொல்லி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 96 ஆண்டு தடையை போட மாட்டோம் என்று சொன்னது பிரிட்டன், அமெரிக்காவும் சொன்னாங்க. ஆனா 97 அந்த ஜேசுகுரு சண்டையில வந்து இயக்கம் வந்து அமெரிக்கா பயிற்சி பெற்ற ஸ்ரீலங்கா கொமாண்டோக்களை அடிச்சு நிர்மூலமாக்கிய பிறகு அமெரிக்காவும் தடையை போட்டது. ஆனாலும் கூட அமெரிக்கா வந்து இயக்கத்தை தடை செஞ்சு பிரிட்டனை கேட்கல. ஆனா 2000 ஆண்டு இந்தியா வந்து கேட்குது பிரிட்டனை வந்து இயக்கத்தை தடை செய்ய சொல்லி.
அந்த சூழல்ல தான் பிரிட்டன் வந்து இயக்கத்தை தடை செய்யும். சரி, ஏன் இந்தியாவின் கோரிக்கைக்கு வந்து பிரிட்டன் செவிசாய்ச்சல் சொன்னால் உங்களுக்கு தெரியும். பிறகு இவர்கள் எப்படியெல்லாம் ஒழிச்சு மறைச்சா பிறகு இந்திய அணு பரீட்சையை செய்துட்டு இவர்களெல்லாம் கடும் முயற்சி செய்த பிறகு இந்திய அணு ஆயுத பயிற்சியை நாங்கள் 98ஆம் செய்தது. அந்த அணு ஆயுத பயிற்சிக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு உறவுல முருகல் இருந்து 2000ஆம் ஆண்டு பில் கிளின்டன் இந்தியாவுக்கு போனவர். அங்க போய் என்ன செய்தவர், இந்தியாவோட உறவை வந்து சீராக்கினார். ஏன் என்று சொன்னால் வந்து இந்த ஜிஹாதிய பயங்கரவாத இடத்துல யுத்தத்துல பாகிஸ்தானை இனி நம்ப இயலாது, இனி மேற்குலகம் நம்பி இருக்கிறேன்னு சொன்னால், அமெரிக்கா நம்புறேன்னு சொன்னால் இந்தியாவை தான் நம்பலாம் என்ற நிலையில இந்தியாவுடான உறவு சீரமைக்கப்படும் போது இந்தியா அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அமெரிக்காட்ட போய் கேட்குது, பிரிட்டன்கிட்ட போய் கேட்குது, ஓகே நாங்கள் உங்களோட எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம், நீங்கள் வந்து இப்ப வந்து இந்த விடுதலை புலிகளை உங்களுக்கு தடை செய்து விடும். இதுதான், அதாவது அந்த நேரத்தில் நடந்த வல்லரசுகள் பிராந்திய அரசுகள அரசியலுக்குள்ளதான் இயக்கம் சிக்கப்பட்டு இயக்கம் வந்து பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்டது. அப்ப இந்த தடைக்கு எதிராக நீங்க வழக்கு போட்டு வெள்ளையில பண்ண சொன்னால் இயக்கமே வழக்கு போட்டிருக்குமே. பாலாண்ணா 2001ஆம் ஆண்டு இங்கதான் இருந்தவர், 2006 வரை உயிரோடான் இருந்தவர். ஒரு இந்த எங்களோட தமிழ் சமூகத்துல யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு பிறகு உருவாகிய இருந்த ராஜதந்திரிகளுக்கு உருவாகிய ஒரு மாபெரும் ராஜதந்திரி அவருடைய அறிவு ஆற்றல் வழக்கு அவர் போட்டிருக்கலாமே. ஏன் அவர் கூட இல்லை? ஏனென்று சொன்னால் இந்த வழக்கு போட்டு ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி பாலாண்ணைக்கு தெரியும். இந்த ருத்ரகுமாரன் அவர்கள் வந்து 3 வழக்கு போட்டு தோத்திருக்கார் பிரிட்டன்ல வந்து தடைக்கு எதிராக வந்து. அவர் அமெரிக்காவும் இப்படித்தான் வழக்கு போட்டு மக்களோட காசை நாசமாக்குறதா ருத்ரகுமாரன் வேலை. அந்த வேலையை தான் திரும்ப வச்சிருக்காரு. பல லட்சம் பவுன்கள் வந்து நாசமாக்கப்பட்டிருக்கு மக்களுடைய பணம். அந்த பணத்தை வந்து தாயகத்தில் உள்ள மக்களுக்கு கொடுத்திருந்தால் மக்கள் இன்றைக்கு வந்து பல ஒரு 6-7 கிராமங்களையாவது அபிவிருத்தி செய்திருக்கலாம் தமிழக தாயகத்துல வந்து. அதை விட்டு போட்டு ஏன்னு சொன்னால் தடை வந்து அவர்கள் எடுக்காம இருக்கிறதுக்கு பின்னணியில ஒரு வல்லரசுகள அரசியல் இருக்குது. நான் இதை பற்றி இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் இன்னொரு காரணத்துக்காக தான் வைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ன காரணத்துக்காக தடை இப்பொழுதும் தொடருது என்பது. அப்ப இந்த வகையில இப்ப இந்த தேர்தலுக்கும் இந்த தடை நீக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் மூலமாக ஆட்சிக்கு வர்ற எந்த கட்சியும் இயக்கத்தின் மீதான தடையை இப்போதைக்கு நீக்காது. ஏனென்று சொன்னால் அதுல வல்லரசுகள் அரசியலுக்கு ஒருவேளை இந்தியாவின் நிலைப்பாடு மாறுமாக இருந்தால், இந்தியாவை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இந்தியா மாறுமாக இருந்தால் நிச்சயமாக பிரிட்டன் வந்து தடை எடுக்கிறதுக்கு அல்லது இந்தியாவுக்கு வந்து இயக்கம் தேவை என்ற சூழல் வரும்போது தடையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வேற தெரிவுகளும் இருக்கு, வேற வழிகளும் இருக்கு. உதாரணமா தடை எடுக்கணும்னு சொன்னா தடை எடுக்கிறதோ அல்லது வந்து ஒரு கதைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சிலங்காவை நிறுத்துறதோ என்று சொன்னால் இந்த நாடுகள், இந்த வலிமையான நாடுகளுக்கு ஒரு லொபிங் செய்யலாம். லொபிங்னு சொன்னா வந்து சும்மாவே 2 சந்திச்சு நாங்கள் எங்களோட நியாயத்தை சொல்லி போட்டு வாரதில்லை. அவர்களுடைய மக்கள் மத்தியில ரங்கி அவர்களுடைய தேர்தல் அரசியல்ல நாங்கள் முழுமையாக வேலை செய்வோம். நீங்க பிரிட்டனை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உலக நாடுகள் எல்லாத்தையும் பற்றி நான் காய்க்காம பிரிட்டனை பற்றி காய்ச்சோம்னு சொன்னால் நாங்கள் முதலே சொன்னாங்க 6ஆம் திருத்த சட்டம் அதை நீக்கிறதுக்கான வேலை திட்டத்துக்கு இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனா எந்த ஒரு அமைப்பும் ரங்கி மக்கள் மத்தியில ரங்கி வேலை செய்யவில்லை. எங்கட மக்கள் மத்தியில வேலை செய்யவில்லை. எங்கட செயற்பாடு எடுக்கும், உலக தமிழ் ஒருங்கிணைப்பு செயற்பாடு எடுக்கும், அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழல்ல வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரித்தானிய மக்களையும் சந்திச்சு அங்கு ஒரு உறவை ஏற்படுத்தி ஒரு பிரித்தானியோட வெளியுறவு கொள்கையில மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான அழுத்தத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒரு அனுதாபம் காட்டுவார்களே தவிர நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றத்தை வந்து அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்காக வேலை வந்து நாங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. மக்கள் மத்தியில் இறங்கி பிரிட்டிஷ் மக்கள் மத்தியில வந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான உதவிகளை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறோமா என்று சொன்னால் அதை வந்து கேள்விக்குரியதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தோடு நாங்கள் இல்லை. சரி, அப்படி என்று சொன்னால் இதுக்கு என்ன வழி இருக்கு? தடையெடுக்க முடியாதா? ஸ்ரீலங்கா குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போக முடியாதா? வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா வழி இருக்குது. என்ன வழி இருக்கு? நாங்கள் வந்து ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்க வேணும். இந்த அரசியல் சக்தியாக நாங்கள் பரிணமிக்க கூடாதுன்றதுதான் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்க நோக்கம். அந்த நோக்கத்துக்கு தான் கேபி என்பவர் மூலமாக பல குழுக்களை வெளிநாட்டில் உருவாக்கி அந்த குழுக்கள் வேலை செய்யற மாதிரி பாசாங்க செய்கிறது. அதாவது
நாள் செய்வார்கள். ஆனால் மக்களை எழுச்சி பூர்வமாக ஒன்றிணைக்க மாட்டார்கள். பேரணிகள் செய்வார்கள், மக்கள் மத்தியில் ரங்கி வேலை செய்து பேரணிகள் செய்ய மாட்டார்கள். அதாவது குறைஞ்ச அளவில் உணர்வுள்ளவர்களுடைய உணர்வுகளை ஒரு இந்த பசிவாய் பண்றேன்னு சொல்றது. அதாவது அவற்றை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற வேலையைத்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் செய்யுது. ஆனா இந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட சக்தியாக ஒரு தலைமைகள் இருந்தால் நாங்கள் பேரம் பேசும் சக்தியுடையவர்களாக மாறி விடுவோம். தாயத்துல இது தேவை, புலம்பெயர் தேசத்திலையும் தேவை. இதுக்குத்தான் தங்கச்சி துவாராக வந்தலாம். ஆனா அந்த தங்கச்சி துவாரான பெறையக்கு எதிராக மிக தீவிரமாக வந்திருக்கிறோம். அவதான் இந்த தொடர்ந்து ஒரு அரசியல் ரீதியாக எங்களுடைய உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். பிற திட்டங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு வழி இருக்கு. எல்லா அமைப்புகளும் உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுக்கள் எல்லா செயற்பாட்டாளர்களும் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டல்ல ஒரு அரசியல் வேகத்தோடு நாங்கள் நகர்வோமாக இருந்தால் பல மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு மக்கள் விழிப்படைந்து தெளிவடைந்து உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவினால அணிதிரதான் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இன்னொரு வெளிச்சம் வர இருக்குது. அந்த வெளிச்சம் என்ன, தங்கச்சியினுடைய வருகையின் தொடர்ச்சியாக ஒரு வெளிச்சம் ஒன்று வர இருக்குது. அந்த வெளிச்சம் நிச்சயமாக வரும். நீங்கள் சற்று காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அதே நேரத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் நாங்கள் நினைக்கின்ற எல்லா மாற்றங்களையும் கொண்டு வரலாம். சரி உறவுகளே, தேர்தல் முடிந்த பின்னர், பிரித்தானிய தேர்தல் முடிந்த பின்னர் நடக்கக்கூடிய விடயங்களை வைத்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை.